அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ வந்து 500வது வீடியோ அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 500 வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுடைய ஒரு நீங்கள் வந்து எனக்கு போட்ட ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், கமெண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகள் ஆகட்டும், ஸோ இது எல்லாம் தான் அடுத்தடுத்த ஒரு வீடியோ எனக்கு மேக் பண்ணுறதுக்கு உத்வேகமாக இருந்தது. ஸோ அப்படி இத்தனை நாள் எனக்கு ஊக்குவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இன்றைக்கி 500வது வீடியோ அப்படிங்கிறதால ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லலாமே அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த விதத்தில் நம்ம மலர் மருந்துகளில் நான் அதிகம் பயன்படுத்தாத ஒரு காம்பினேஷன் இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான். ஏன் பயன்படுத்தாத எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் நம்மளோட சென்டரில் அதிகமாக பயன்பாட்டில் இல்லாத ஒரு காம்பினேஷன். ஆனால் பெருவாரியான நபர்கள் வந்து இந்த ஒரு காம்பினேஷனை மட்டுமே வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது நான் சொல்லும்போதே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம் இதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு. மேபி உங்கள் கெஸ் கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா ஆர்ஆர் ரெஸ்கியூ ரெமெடி. ஸோ நம்மளோட சென்டரில் அதிகமாக பரிந்துரைக்கப்படாத மலர் மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி தான். ஸோ ஏன் இந்த ரெஸ்கியூ ரெமெடி? ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட இப்போ தான் மலர் மருந்துகள் நான் வந்து பார்த்துட்ருக்கேன், படிச்சுட்ருக்கேன், இல்லை நான் கற்றுட்ருக்கேன், நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆர்ஆர் எடுத்தேன் அப்படின்றது வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஆர் வந்து எந்த ஒரு சூழலில் நம்ம கொடுப்போம், ஏன் நமக்கு தேவைப்படலை அப்படிங்கிற 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏன் நமக்கு தேவைப்படலை அப்படின்னா, ஆர்ஆர் வந்து ஒரு இன்டென்சிவ் கேரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மலர் மருந்து. ஒரு நபரை நம்ம இன்டென்சிவ் கேர்லேயே ரொம்ப நாள் வச்சுட்ருக்க முடியாது. ஸோ இன்டென்சிவ் கேர் அப்படிங்கிறது தீவிர சிகிச்சை பிரிவு. ஸோ ஒரு தீவிரமான சிகிச்சை கொடுத்து அவங்கள நார்மல் யூனிட்டுக்கு கொண்டுட்டு வரணும். ஸோ அதுதானே வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறது வந்து நமக்கு சடனாக ஒரு விஷயத்தில் நம்ம ட்ராப் ஆகிட்டோம், மாட்டிட்டோம். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எதிர்பாராத ஒரு விபத்தாகட்டும், எதிர்பாராத ஒரு செய்தியை கேட்குறதாகட்டும், இல்லை எதிர்பாராத ஒரு நிகழ்வை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறதாகட்டும். ஸோ அப்படி எந்த இடத்துலலாம் வந்து நம்மளோட மனம் இயங்காமல் ஃப்ரீஸ் ஆகி நிற்குதோ அந்த இடத்துல மலர் மருந்துகளை அப்படி வந்து டக்குன்னு கொடுத்து அடுத்த லெவலுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்தை பரிந்துரைத்து எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் பேட்ச் சென்டரோட ரூல்ஸ் படி போய் பார்த்தீங்க அப்படின்னா, மலர் மருந்து வந்து நம்ம அதிக இடத்துல பயன்பாட்டுக்கு அவங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிரச்சனை வந்து தீவிரமாகும் போது கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி முடிச்சுட்டு அடுத்து வந்து அவங்களுக்கு தேவைப்படுகின்ற மலர் மருந்துகளுக்கு நம்ம டக்குன்னு மூவ் ஆயிடணும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வரக்கூடிய நபர்கள் வந்து ஏதேனும் சம்டைம்ஸ் வந்து நம்மளோட சென்டருக்கு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் ஒரு பிரச்சனையோட வேகமாக வருவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்கக்கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஏதாவது கொடுக்கும் பொழுது நான் சொல்லி தான் கொடுப்பேன். நான் ஃப்ளவர் ரெமெடி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க, அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு மலர் மருந்துகள் தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கலில் போகும்போது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதேனும் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்குள்ளே அந்த ஒரு படபடப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை டக்குன்னு குறைக்கிறதுக்கு ஒரு டோஸ் ஆர்ஆர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஆர்ஆர் நம்ம பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா அது வந்து ஒரு நல்ல ரெமெடி தான். பட் நான் வந்து தொடர்ந்து நான் ஆர்ஆர் எடுக்க போகிறேன் இருக்குது. ஒரு சில கேசஸில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் பொதுவான எல்லா டே டு டே பிரச்சனைக்கும் டக்குன்னு ஆர்ஆரை வந்து கையில் வந்து எடுக்கிறது அவ்வளோ வந்து அது உதவிகரமாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஆர்ஆரே வந்து உங்களை ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இன்டென்சிவ் கேரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி தான் ஆர்ஆர். அதை வந்து நான் எப்போவுமே வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தீவிரமான பரிந்துரையில் தான் அது தேவைப்படுமே தவிர, ஜென்ரலான விஷயங்களுக்கு டே டு டே லைஃப்பில் அடிக்கடி ஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
உங்களுக்கு இது போன்ற தகவல்கள் மேலும் நம்மளோட சேனலை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இதை பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்க்க முடியும். உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தீர்வாக நான் எடுத்துக்கணும், ஒரு ஆலோசனை பெறணும், அதன் மூலமாக எனக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் மேலே டிஸ்பிளே ஆகிற எண்ணுக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு அது இதுவாக இருக்கும் அந்த எண். நீங்கள் அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஹாய்ன்னு மெசேஜ் கொடுத்தீங்கனாலே நம்மளோட சென்டரில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸ் என்னென்ன இருக்கோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இருக்கும். நம்பர் 1 ஃப்ளவர் ரெமடி, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அந்த எண்ணை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். 1னா ஜஸ்ட் 1, 2னா 2 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் கால் அடித்தோம், நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், நீங்கள் எடுக்கலை, அது அந்த பிரச்சனையே வேண்டாம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து அதில் ப்ராப்பராக ஜெனரேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக இலகுவாக, ஏன்னா நிறைய பேர் பண்ணுறீங்க, ஆனால் நான் நிறைய பேருக்கு தெரியறதும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை விளக்கமாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இனிமேல் என்னோடைய ஒருத்தர் ஃபோன் எடுத்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். ஆப்ஷன்ஸை மட்டும் ஜஸ்ட்டு டைப் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு எல்லா தகவலுமே அதிலேயே கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் புதுமையான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.